பியகம பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தலைமையிலான ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது. அனர்த்த முகாமைத்துவ பிரதி அமைச்சரின் தேவைக்கேற்றவாறே பிரதேச சபை தலைவர் ஆட்சி செய்கின்றார். கடந்த காலங்களில் அதிவேக வீதிகளை நிர்மாணித்தனர். அனர்த்த முகாமைத்துவ அமைச்சரின் தலைமையில் அரசியல் கையாட்களுக்கு அதிகாரத்தை வழங்கி பியகம பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் இதற்கான மண்ணை நிரப்பும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர். இதுகுறித்து உடனடி விசாரணைகளை நடத்துமாறு நாம் அரசாங்கத்திற்கு கோருகின்றோம். இந்த தொகுதியில் உள்ள சிலருக்கு 50-60 லொரிகள் இருக்கின்றன. இந்த பணம் எங்கிருந்து கிடைக்கின்றது? பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்சவிற்கு சியோலாவே சந்தியில் வீடொன்று உள்ளது. அதேபோன்று மாபிட்டிகம பகுதியில் சிஓசி என்ற பெயரிலான தோட்டம் ஒன்று உள்ளது. பெசில் ராஜபக்ச பாரிய அளவிலான வீடொன்றை நிர்மாணித்துள்ளார். இது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளுடனேயே மைத்ரிபால சிறிசேனவின் அரசாங்கத்தை ஸ்தாபித்தனர். அவ்வாறான கொள்ளையர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டாம். எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபடாத உறுப்பினர்கள் ஆளும் தரப்பில் இருக்கின்றனர். இவர்களுக்கு 2 அல்லது 3 மாடி வீடுகள் இருக்கின்றன. கேப் வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். பாரிய வர்த்தகங்களை முன்னெடுக்கும் நபர்களாகவே சமூகத்தில் செயற்படுகின்றனர். இந்த 4 அல்லது 5 வருடங்களில் இவ்வாறான பாரிய தொகையை எவ்வாறு முதலீடு செய்துள்ளார்கள் என்பது குறித்து விசாரணை செய்ய வேண்டும். அதிவேக வீதியூடாக பணத்தை உழைத்தனர். அரசு அதிகாரங்கள் இருந்தமையினால் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். குண்டர் பலம், ஊழல், மோசடி, கொள்ளை போன்ற செயற்பாடுகள் இடம்பெற்றன. நல்லாட்சிக்காக கொண்டுவரப்பட்ட மைத்ரிபால சிறிசேனவின் அரசாங்கத்தினூடாக அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பியகம பிரதேச சபை என்ற ரீதியில் நாம் நம்புகின்றோம். இந்த குப்பை மேட்டை அப்புறப்படுத்த வேண்டும் என மதிப்பிற்குரிய தலைவரிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பல உளவு இயந்திரங்கள் காணப்படுகின்றன. ஏன் இந்த குப்பைகள் அப்புறப்படுத்தப்படுவதில்லை? பல வாகனங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தேர்தலை நடத்த முடியும் என்றால் ஏன் இந்த குப்பைகளை அப்புறப்படுத்த முடியவில்லை? நமது பியகம மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பிரபல பிரதி அமைச்சர் என்று கைது செய்யப்பட்டுள்ளார் என நான் நினைக்கின்றேன். பியகம பிரதேச சபை உறுப்பினரும் கைது செய்யப்பட்டுள்ளார். விடிய விடிய இவ்வாறான செயற்பாடுகளையே இவர்கள் முன்னெடுத்தனர். இந்த நாட்டில் உள்ள நல்லாட்சியினூடாக எதனை செய்ய வேண்டுமானாலும் இந்த மக்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை நாம் கூறிக்கொள்ள வேண்டும்.